உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். அடுத்தடுத்து சீமான் செய்யும் மாஸ் காரியங்கள், வெளியிட தயங்கும் முன்னணி ஊடகங்கள், இது குறித்தா முழுமையாக இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இவ்வளவு நாளாக நாம் தமிழர் கட்சிக்கு இருந்த ஒரு பெரிய பின்னடைவு மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நாம் தமிழர் கட்சி மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிய பிறகு உச்சநீதிமன்றம் காவலர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உத்தரவே என்ன அப்படின்னா, இனிமே நாம் தமிழர் கட்சியிலிருந்து என்ன ஒரு பொதுக்கூட்டம், போராட்டம், ஆர்ப்பாட்டம் எதை நடத்தினாலுமே உங்களிடத்துல சிறப்பு அனுமதி வாங்க வேண்டாம் அப்படின்னும், அவங்க விருப்பப்பட்ட இடத்துல அவங்க நடத்திக்கலாம், அது மட்டும் இல்லாம அதற்கு நீங்க பாதுகாப்பு அளித்தாலே போதும் அப்படின்னு காவலர்களுக்கு பாத்தீங்கன்னா எச்சரிக்கை மற்றும் உத்தரவாக உச்சநீதிமன்ற நீதியரசர் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே ஆனந்த் வெங்கடேஷ் கொடுத்திருக்கக்கூடிய அழுத்தத்தினால காவலர்கள் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி மேல ஒரு பெரிய வன்மத்தை காட்ட முடியாத நிலையில மீண்டும் உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. இனிமே திமுக கட்சியால கூட நாம் தமிழர் கட்சியை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி பாதை பாத்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு. இந்த எல்லா வளர்ச்சிகளுமே திமுக கட்சிக்கு ஒரு பெரிய அடியாக மாறி இருக்கு அப்படின்ற காரணத்தினால இந்த செய்திகளை எப்படி நம்மளால தொலைக்காட்சியில போட முடியும் அப்படின்னு முன்னணி ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தயக்கத்தில் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சீமானுக்கு பல இடங்கள்ல தற்போது ஏகப்பட்ட அங்கீகாரங்கள் கிடைச்சிட்டு வந்துட்டு இருக்கு. தொடர்ச்சியாக நிறைய தொலைக்காட்சிகளில் கூட பார்த்தீங்கன்னா சீமானுக்கு என்று அங்கீகாரம் தர வகையில் நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. இதனாலேயே ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வளர்ச்சியை சீமான் அடைஞ்சிருக்காரு. இது எல்லாத்தையுமே நம்ம தொலைக்காட்சிகளில் போட்டால் நிச்சயமாக நம்மளுடைய தொலைக்காட்சி மேலே தனிப்பட்ட முறையில் திமுகவும் அதிமுகவும் ரொம்பவே கடுப்பாவாங்க அப்படின்ற காரணத்தினாலேயே முன்னணி ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா எப்படிடா சீமானுடைய நியூஸை போடுறது அப்படின்னு ஒரு பெரிய தயக்கத்திலே இருக்காங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா நம்மிடம் பகிர்ந்திருக்காங்க. எது எப்படியாக இருந்தாலும் 26 தேர்தல் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு அரசியல் களமாகவே பார்க்கப்படுது. நடிகர் விஜய் அரசியலுக்கு வராரு அப்படின்னதும் அதற்கு பிறகு அவர் யாரோட கூட்டணி வைக்க போறாரு, சீமானோட கூட்டணி வைப்பாரா அல்லது தனிச்சு நின்று தான் போட்டிடுவாரா அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் சீமானுடைய வளர்ச்சி வேற ஒரு சின்னத்துல இருந்து கூட 35 லட்சம் வாக்குகளுக்கு மேல வாங்கி தனக்கு என்று ஒரு முத்திரையை பதிச்சிருக்காரு சீமான். இப்படி இருக்க 26 தேர்தலுக்கு பாத்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.